வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதை பயணம் ரொம்பவே சிறப்பானது. ஒரு மாபெரும் மனிதரோட வாழ்க்கை பாடம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்த பேரை கேட்ட உடனே நமக்குள்ள ஒரு பெரிய உந்துதல் பிறக்கும் இல்லையா? வாங்க, அவருடைய வியக்கத்தக்க வாழ்க்கை வரலாற்றுக்குள் நம்ம நேரா போகலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ராமேஸ்வரம் மாதிரி ஒரு சின்ன ஊர்ல பிறந்து வீதி வீதியா செய்தித்தாள் விற்ற ஒரு சிறுவன் எப்படி இந்தியாவின் உச்சத்தை தொட்டார்? எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாம நம்ம நாட்டோட 11வது குடியரசுத் தலைவராகவும் உலகமே வியக்கும் அறிவியல் அறிஞராகவும் அவர் உயர்ந்தது எப்படி சாத்தியமாச்சு? இதற்கான விடையத்தான் நாம இப்ப தேட போறோம். அவருடைய இந்த பயணம் வறுமையில் ஆரம்பிச்சு வானம் வரைக்கும் நீண்டதுன்னு சொல்லலாம். ராமேஸ்வரத்துல ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்து நேர்மையையும் அன்பையும் மட்டுமே மூலதனமா வச்சு வளர்ந்த அந்த சிறுவனோட ஆரம்பகால வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். கலாம்கப்போ வெறும் 10 வயசு தான் இருக்கும். அந்த சின்ன வயசுலயே அதிகால குளிர்ல எழுந்து வீதி வீதியா ஓடி செய்தித்தாள்களை வித்தாரு. ஏன் தெரியுமா? குடும்பத்தோட வறுமையை போக்க உதவி செய்யணும்னு தான். ஆனா இத நினைச்சு அவர் ஒரு நாளும் கஷ்டப்பட்டதே இல்ல. சொல்லப்போனா அந்த நாளிதழ்களை படிக்கிறதால உலகத்தையே தெரிஞ்சுக்க முடியுதேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த வயசுலயே அவருக்கு வானம், நட்சத்திரங்கள், பறவைகள் மேல அப்படி ஒரு அளப்பரிய காதல். அப்படிப்பட்டவருடைய கல்வியும் அவர் கடந்து வந்த தடைகளும் எப்படிப்பட்டது தெரியுமா? வீட்ல வறுமையும் இருளும் சூழ்ந்திருந்தாலும் படிப்பு மேல அவருக்கு இருந்த தாகத்தை எந்த இருளாலும் அணைக்க முடியல. பல நாட்கள் முறையான சாப்பாடு கூட இல்லாம அவர் தவிச்சிருக்காரு. அப்போ அவரோட தாயார் ஆஷியம்மா அவருக்கு சொன்ன ஒரு ஆழமான தாரக மந்திரம் ஒன்று இருக்கு. நீ ஒன்னு அடைய விரும்பினா அதுக்காக உழைக்கணும். தங்களுக்கு தாங்களே உதவுகிறவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் உதவுவார். இந்த ஒற்றை வாக்கியம்தான் கலாமோட வாழ்க்கை தத்துவமாவே மாறிப்போச்சு. வறுமையால துவண்டு போன நேரத்துல எல்லாம் அவரை தட்டி எழுப்புனது இந்த வார்த்தைகள் தான். கலாம் அவர்களுக்கு விமானம் தொடர்பான தொழில்நுட்பங்களை படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக எம்ஐடியில சேரணும். ஆனா அந்த படிப்புக்கான கட்டணம் ரொம்ப அதிகம். நம்ம கனவு இதோட முடிஞ்சிடுச்சுன்னு அவர் நினைச்சப்போ அவரோட சகோதரி ஜோஹரா தன்னோட நகைகளை விட்டு அந்த பணத்தை கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தைகள், இது தியாகம் இல்ல, உன் எதிர்காலத்துக்கான முதலீடு. தன் சகோதரியோட இந்த அன்பும் அர்ப்பணிப்பும் தான் கலாமுக்கு ஒரு பெரிய உந்துதலா அமைஞ்சது. ராப்பகலா தூக்கத்தை துறந்து அவர் படிக்க இதுவே முக்கிய காரணம். அடுத்ததா அவர் சந்திச்ச தோல்வியும் அதிலிருந்து பிறந்த ஒரு புதிய பயணமும் தான் அவர் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. இந்திய விமானப்படையில ஒரு போர் விமானியாகணும் அப்படிங்கிறது தான் அவரோட வாழ்நாள் கனவு. அதுக்காக தன்னை முழுமையா தயார்படுத்திக்கிட்டார். ஆனா அந்த தேர்வின் முடிவுகள் வந்தப்போ அவர் இதயம் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. ஏன்னா மொத்தமாவே 8 பேருக்கு மட்டும்தான் விமானப்படையில இடம் கிடைச்சது. கலாம் பெற்ற இடமோ 9வது இடம். ஒரே ஒரு இடத்துல தன் வாழ்நாள் கனவை அவர் தவறவிட்டார். அவர் ரொம்பவே மனசு உடைஞ்சு போனப்போ அவரோட தந்தை ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும். இது கிடைக்கலனா இதைவிட சிறந்தது ஒண்ணு உனக்காக காத்திருக்கு அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அந்த தோல்விக்கு பிறகு கலாம் முடங்கி போகல. விமானங்களை ஓட்ட முடியாட்டி என்ன, நாமளே விமானங்களை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு புதிய கனவோடு எழுந்தார். இனி நாம பார்க்க போறது இந்திய வரலாற்றையே மாத்தின ஒரு அத்தியாயம். தேசத்தோட வளர்ச்சிக்காக அவர் செய்த விண்வெளி மற்றும் பாதுகாப்பு சாதனைகள். டிஆர்டிஓ மற்றும் இஸ்ரோவில் இணைஞ்ச பிறகு அவரோட அசுர வளர்ச்சி தொடங்கிருச்சு. அவருடைய சாதனைகளை திரும்பி பார்த்தா நிஜமாவே மலைப்பாருக்கும். 1969ல இஸ்ரோவுல பணி, 80ல இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனமான SLV-3 திட்டத்தோட இயக்குனரா இருந்து அதை வெற்றிகரமா விண்ணில் செலுத்தினார். அப்புறம் 82ல ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்தோட தலைமை பொறுப்பு இருக்கு. நடுவுல அமெரிக்காவோட நாசா விண்வெளி மையம் கொடுத்த மிகப்பெரிய பதவியையும் அதிக சம்பளத்தையும் தன் தாய்நாட்டிற்காக வேண்டான்னு நிராகரிச்சார். இறுதியா 98ல நடந்த பொக்ரான் 2 அணு ஆயுத சோதனையில தலைமை விஞ்ஞானியா இருந்து இந்தியாவை அணு ஆயுத வல்லரசா மாத்துனதுன்னு இவருடைய ஒவ்வொரு அடியும் நம்ம தேசத்தோட பாதுகாப்பை உறுதி செஞ்சது. வெளிநாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு தொழில்நுட்பங்களை தர மறுத்த அந்த காலகட்டத்துல தற்சார்பு இந்தியாவை உருவாக்க கலாம் ரொம்ப உறுதியா இருந்தாரு. அதிநவீன ஏவுகணைகளான பிருத்வி, அக்னி, த்ரிஷூல், ஆகாஷ், அப்புறம் நாக், இது எல்லாமே அவருடைய தலைமையில உருவாக்கப்பட்டதுதான். இதுக்காக தினமும் 18 மணி நேரம் எந்த ஓய்வும் இல்லாம உழைச்சார். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்படின்னு அவர் அழைக்கப்பட இதுதான் முக்கிய காரணம். ஆனா இந்த சாதனைகள் எல்லாம் அப்படி சுலபமா கிடைச்சிடல. அக்னி ஏவுகணையோட சோதனை தோல்வி அடைஞ்சப்போ ஒட்டுமொத்த நாடும் ஊடகங்களும் அவரை மிக கடுமையா விமர்சனம் பண்ணினாங்க. பலரும் இந்த திட்டத்தையே கைவிட சொன்னாங்க. ஆனா அப்ப கலாம் என்ன சொன்னார் தெரியுமா? தோல்வி அப்படிங்கிறது முடிவல்ல, அது வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு சொன்னார். அந்த தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு 1989ஆம் ஆண்டு மே மாதம் அடுத்த சோதனையை வெற்றிகரமா முடிச்சு காட்டினார். இதுதாங்க உண்மையான தலைமை பண்பு. இப்படி இத்தனை சாதனைகளுக்கு பிறகு 2002ஆம் ஆண்டு
எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு தலைசிறந்த விஞ்ஞானிய இந்த தேசம் தன்னோட தலைவரா தேர்ந்தெடுத்தது. மக்களோட அன்பான குடியரசுத் தலைவரா அவர் மாறினார். ஜூலை 25, 2002 இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவரா அவர் பதவியேற்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ராமேஸ்வரத்துல நாளிதழ் வித்த அந்த ஏழை சிறுவன் இந்தியாவின் மிகப்பெரிய பதவியில அமர்ந்தார். ஆனா அந்த ஆடம்பர மாளிகையோ அதிகாரமோ அவரை கொஞ்சம் கூட மாத்தல. வழக்கமான அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாம அவர் தன்னுடைய நேரத்தை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போய் குழந்தைங்களோட செலவிட்டார். அவங்களோட கேள்விகளுக்கு அன்பா பதிலளிச்சு பல இளம் மனங்கள்ல நம்பிக்கையை விதைச்சார். அவர் சொன்ன அந்த புகழ்பெற்ற வாசகம் நம்ம எல்லார் வாழ்விலையும் ஒருமுறையாவது கடந்து வந்திருக்கும். கனவு என்பது நீ தூங்கும்போது காண்பதல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு. இது வெறும் மேடை பேச்சோ புத்தக வரிகளோ கிடையாது, இதுதான் அவருடைய வாழ்க்கையே. ஜனாதிபதி அப்படிங்கிற பதவியை தாண்டி உலகத்தோட தலைசிறந்த ஊப்பமூட்டும் பேச்சாளரா அவர் மாறினார். ஒவ்வொரு இந்திய குழந்தையும் பெரிய கனவுகளை காணணும்னு அவர் மனசார ஆசைப்பட்டார். கலாம் அவர்களின் உடல் நம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய தொலைநோக்கு பார்வை என்றென்றும் வாழும் கனவுகளா இன்னைக்கும் உசுரோட தான் இருக்கு. இந்தியா ஒரு வளர்ந்த நாடா மாறணும்னு அவர் ஆழமா நம்பினார். அதுக்கான வழியையும் அவர் நமக்கு தெளிவா காட்டிட்டு போயிருக்கார். 2003ஆம் ஆண்டு அவர் பேசின ஒரு உரையில இந்தியாவின் எதிர்காலத்துக்கான 3 முக்கிய தரிசனங்களை முன்வைத்தார். முதல் தரிசனம் சுதந்திரம். எந்த ஒரு வெளிநாடும் நம்மை ஆதிக்கம் செலுத்த நாம அனுமதிக்கவே கூடாது. இரண்டாவது தரிசனம் வளர்ச்சி. பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்துல நாம ஒரு வளர்ந்த நாடா மாறணும். மூன்றாவது தரிசனம் வலிமை. மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கடுமையா உழைக்கிறது மூலியமா மட்டும்தான் இந்த வலிமையான இந்தியாவை உருவாக்க முடியும்னு அவர் உறுதியா நம்பினார். கலாம் அவர்களோட அறிவுத்திறனையும் மனித நேயத்தையும் இந்தியா மட்டுமில்ல உலகமே கொண்டாடிச்சுன்னு தான் சொல்லணும். 2005ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி அவர் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு சென்றப்போ அந்த நாளையே சுவிட்சர்லாந்தின் அறிவியல் தினம்னு அந்த அரசாங்கம் பெருமையா அறிவிச்சாங்க. பாரத ரத்னா உட்பட எண்ணற்ற விருதுகளை அவர் வாங்கினா. ஆனா அவர் எப்பவுமே ரொம்ப எளிமையானவரா தான் இருந்தார். தன்னோட வாழ்நாளின் இறுதி மூச்சு வரைக்கும் தான் நேசித்த ஆசிரியர் பணியில தான் அவர் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார். ஷில்லாங்கில் உள்ள IIMல மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் தன்னோட இறுதி மூச்சை விட்டார். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அப்துல் கலாம் கண்ட கனவை நனவாக்க நீங்க தயாரா? அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் ஒரு வெற்றி சரித்திரம் மட்டும் இல்ல. வறுமை, தோல்வி, வலி இது எல்லாத்தையும் தாண்டி விடாமுயற்சியால எப்படி சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடம். தன்னைத்தானே நம்புவதற்கும் அறிவிற்கும் கடின உழைப்பிற்கும் இந்த உலகத்தையே மாத்திர சக்தி இருக்குன்னு அவர் நிரூபிச்சார். பெரிய கனவுகளை காணுங்க, அந்த பெரிய கனவுகளை நிஜமாக்க ஓயாம உழைங்க. அதுவே அவருக்கு நாம செலுத்துற உண்மையான அஞ்சலியா இருக்கும். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கதை பயணத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.